காய்ஸ், எங்கள் வீட்டு பின்புறத்தில் யூஸ் பண்ணாத சிமெண்ட் தொட்டி ஒன்று இருந்துச்சு. அது ஏன் சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் ஸ்டைல் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு. அது இல்லாமல் அந்த தொட்டியில் வந்துட்டு 1 மாதம் பக்கமாக நான் வந்துட்டு தண்ணியை சேஞ்ச் பண்ணல. அப்பப்போ இதில் வந்துட்டு ஃபுட்டு மட்டும் போட்டு போயிடுவேன். ஏன்னா இதுக்குள்ளே வந்துட்டு பிளாட்டி மௌலி குட்டீஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நாம் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி இதில் எவ்வளோ ஃப்ரைஸ் வந்திருக்கு, மீன்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்த்துருவோங்களா? இதை பிடிக்கிறதுக்கு எங்கள் பெரியப்பா வீட்டிலேருந்து சுல்லாவில் வாங்கிட்டு வந்து போட்டு அரிச்சு பார்த்தா இவ்வளோ குட்டியா அப்படின்னு ஆயிடுச்சுங்க. அங்கே பாருங்கள் நீங்களே, பிளாட்டி அந்த மௌலிலாம் எப்படி பெருசாக இருக்குது. இதை நான் பிடிச்சி தனியாக ஒரு டப்பில் ஒன்று போட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ ஃப்ரைஸ் வந்திருக்கு அப்படின்னு. இதை பாருங்களேன், எடுத்து காட்டுறேன். இதில் இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் சின்னதாக இருக்குள்ளே விட்டதுங்க. இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ பெரிய பேரண்ட் சைஸில் வந்திருக்கு. அதெல்லாம் வந்துட்டு நிறைய ஃப்ரைஸும் போட்டு அது கொஞ்சம் அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. எல்லோரும் பொதுவாக ஆப்பிள் ஸ்னெயில் அந்த மாதிரி வளர்த்தி தான் பழக்கம். நான் அன்றைக்கி தெரியாமல் நம்ம வீட்டு பின்னாடி இருக்க ரிவருக்கு போயிட்டு கூழாங்கல் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதோடையே ஒட்டிட்டு வந்த அந்த ஆற்று நத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ முட்டை போட்டு வச்சுருக்குதுன்னு பாருங்களேன். அது இருங்க, இது காட்டுறேன். அப்புறம் இன்னொன்று, இது என்ன பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும், உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தெரியுதுன்னு நான் பார்த்துக்கிறேன். இந்த ஸ்னெயில் தாங்க. இந்த ஸ்னெயில் தான் நான் தெரியாமல் 1 2 3 வந்துட்டு மிஸ் ஆகி தொட்டியில் விழுந்துருச்சு. அதுதான் இவ்வளோ முட்டை போட்டு எக் லே பண்ணி இவ்வளோ குட்டி போட்டிருக்கு. கடைசியாக நம்ம வந்து தொட்டியை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டோட்டலாக எவ்வளோ ஃப்ரைஸ் ஃபிஷ்ஷஸ் எவ்வளோ இருந்துச்சு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க ஆவாத சிமெண்ட் தொட்டி டப்பு இந்த மாதிரி திங்ஸில் நீங்களும் ஃப்ரைஸ் விட்டு க்ரோத் பண்ணி அதில் இன்னும் ஃப்ரைஸ் எடுக்கலாம். அப்புறம் இன்னொன்று, ஈஸியாக ப்ரீட் ஆகிறது, ஈஸியாக சர்வே ஆகிற ஃபிஷ்ஷஸ் மட்டும் வித்து க்ரோத் பண்ணுங்கள். அது ஃபுட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம்.